Ayooti,
நேர்மையோடு அவன் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி அயோத்தி ஜனம் அதில அந்த அயோத்தி நகரத்தை சீரும் சிறப்புமாகவே ஆண்டு வருகிறான் அயோத்தி மன்னனானவன் ஹரிச்சந்திர மாமன். ஹரிக்கும் சந்திரனுக்கும் நடுவாக உதித்தவன் ஹரிச்சந்திரன். சந்திரன் அல்லவா இல்லையா? அருமையான மனைவியானவள் சந்திரமதி, பெண்கொடியாளோடு அருமை மகன் லோகிதாசன். சத்யந்தவனாத சத்தியகீர்த்தி மந்திரி 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 அயோத்தி நாட்டிலே சரி ஆண்டு வருகிறான் அல்லவா ஹரிச்சந்திரன் மாமன்னன். பொய் சொல்லாமை அப்படி அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் மன்னனானவன் சரி தன்னுடைய மனைவியான சந்திரமதி, பெண்கொடியாளோடு அருமை மகன் லோகிதாசன் சரி சத்தியகீர்த்தி மந்திரியோடு அயோத்தி நாட்டை பரிபாலனம் செய்து வருகிறான். அழகாக செய்து வருகிறான். எந்த விதமாகவே செய்து வருகிறான்? எப்படி செய்து வருகிறான்? அயோத்தி மன்னனான ஹரிச்சந்திரனானவன் எப்படி செய்து வருகிறான்? அந்த அயோத்தி நாட்டை ஆறிலோரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி நீதியது அகலாமல் ஆண்டு வாரான் ஹரிச்சந்திரன் அவனாரிலொரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி நீதியது அகலாமல் நேர்மையோடு ஆண்டு வாரான் ஆண்டு வரும் வேளையில் அவர் சொற்கள் குறையும் தாழ்வும் இல்லை மண்ணால் குறையும் இல்லை நடையால் தாழ்வும் இல்லை ஹரிச்சந்திரன் மன்னன் தான் ஆறிலோர் கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி நீதியகலாமல் நீதியகலாமல் நேர்மையோடு மாளிகையும் கோபுரமோ
அயோத்தி மன்னனான தசரதனானவன் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகிறார். அயோத்தி மன்னனான தசரதனானவன் ஆண்டு வரக்கூடிய வேலை வருடம் அது தவறாமல் சரி சேடிமணி அடித்து திருசங்கநாதங்களை ஓதி தானம் என்றும் தர்மம் என்றும் அழகாகவே செய்து வருகிறான் ஹரிச்சந்திரன். மாமன்னன் அல்லவா? பொய் சொல்லாமைய மெய்யன் 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 என்றால் அவனே ஹரிச்சந்திரன். அவனே ஹரிச்சந்திரன். ஒரு நாள் ஒரு பொழுதும் அவன் நாவிலே இருந்து பொய் என்ற வார்த்தை வரவே வராது. அதனால் சத்தியம் தவறாத மன்னன். மன்னன் அல்லவா? சத்தியம் தவறமாட்டேன் என்று மன்னனானவன் மக்கள் பேரில் அன்பு தயவு காட்சியோடு ஆண்டு வரக்கூடிய நேரம் ஹரிச்சந்திரனானவன் சேட்டிமணி அடித்து திருசங்கநாதங்களை ஓதி தானம் என்றும் தர்மம் என்றும் செய்து வருகிறான். அப்படி செய்து வரக்கூடிய வேலை எப்படி என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது ஐயா? அவன் அடித்தான் அல்லவன் சேண்டிமணி. சரி திருசங்கு ஓசை எங்கே வருகிறது? எங்கே வருகிறது? எங்கே? ஆதி கைலாச மாமலைக்கு வருகிறது. வருகிறது அல்லவா? அமராதி பட்டணம் அந்த இந்திர லோகத்துக்கு வருகிறது. அங்கு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? அந்த அமராவதி பட்டணத்தில் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? அங்கு தேவர்களும் முனிவர்கள் அமரும் தலைவனாக அதை செய்யும் சேண்டிமணி நாதமது திருசங்கு ஓசையது அமராதி பட்டணத்தில் அந்த தேவலோகத்திலும் தேவந்திரன் கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் மணிகோட்டும் மகரிஷியா மகரிஷி வாசம் அமர்ந்திருக்கும் அப்படி அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் உலக நன்மைக்காக வேண்டி அழகாகவே தேவர்களும் ரிஷிமார்களும் ஒரு யுகம் போய் மறு யுகம் வரக்கூடிய வேலை உலக நன்மைக்காக வேண்டி அழகாகவே தேவ ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி தேவ ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேலை அந்த திருசங்கு ஓசையும் சேண்டிமணி நாதமும் சரி தேவாதி தேவனுடைய காதிலே வந்து விழுகிறது அல்லவா? தேவ இந்திரனுடைய காதிலே வந்து விழுது இல்லையா? அதனால் தேவாதி தேவலோகத்தில் யாரெல்லாம் யாரெல்லாம் ஐயா? அமராதி தேவாதி தேவரெல்லாம்
உடை சூழ கிண்ணறர் கும்புருடர் கருடகாந்த முனிவர்கள் அழகாக அமர்ந்திருக்கிறார்கள். கட்டதிக்கு பாடங்கள் இல்லாமல் அழகாக அமர்ந்திருக்கக்கூடியவர். வேலை வேலை துர்வாச மாமுனியும் அங்கே இருக்கிறார். விஸ்வாமித்திர மகரிஷியும் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அழகாகவே ஹரிச்சந்திரன் அடித்தான் அல்லவர் சேண்டிமணி நாதம் திருசங்கு ஓசை அது தேவலோகத்திலே வந்து விழுந்தது. அந்த ஓசை யாரு கேட்டான்? தேவ இந்திரனுடைய காதிலே கேட்டது. இந்திரன் காதிலே கேட்கிறது. அப்படி இந்திரனுடைய காதிலே அவள்தான் தேவ இந்திரனானவன் கேட்கிறான் சபையோர்களிடத்திலே. எப்படி கேட்கிறான்? ஒரு சேண்டிமணிநாதம் திருசங்கு ஓசையும் கேட்கிறது. எங்கிருந்து கேட்கிறது? இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறான். இந்திரன் கேட்கக்கூடிய வேலை. அப்படி இந்திரன் கேட்கக்கூடிய வேலை எப்படி எப்படி? அப்போதான் கண்டான். சரி, சூரிய குலத்துக்கு குலகுருவாக இருக்கக்கூடிய வைஷ்ணவர் பெருமான் எழுந்தரித்து சொல்லுகிறான். தேவந்தரா, இந்த சேண்டிமணி நாதமும் திருசங்கு ஓசையும் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? எங்கிருந்து வருகிறது? அயோத்தி தலத்திலே ஆண்டு வருகிறான். யாரு? சூரிய குல வேந்தனாகவே அரிக்கும் சந்திரனுக்கும் நடுவாக விதித்த ஹரிச்சந்திரன் மாமன்னன் ஆண்டு வருகிறான். ஹரிச்சந்திரனானவன் தன்னுடைய தாய் தந்தையர்கள் திதி என்று சேண்டிமணி அடிப்பதும் திருசங்கு நாதங்களை ஓதுவதும் வழக்கமாக வைத்திருக்கிறான். தானமும் தர்மத்தையும் செய்து வருகிறான் ஹரிச்சந்திரனானவன். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் அடித்த சேண்டிமணி நாதம் திருசங்கு ஓசை. அது மட்டுமல்லப்பா, அவனுடைய பெருமையை நான் இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஹரிச்சந்திரன் என்றால் பொய் சொல்ல மாட்டான். ஹரிச்சந்திரன் என்றால் சத்தியம் தவறமான். நீதி தவறாத மன்னன். அதனால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். பொய் சொல்லாம ஐயன் ஹரிச்சந்திரன் அவனே, அவன் ஒருவனே என்று மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஹரிச்சந்திரனுக்கு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். பொய் சொல்லாம ஐயன் ஹரிச்சந்திரன் அவனே என்று பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவன் நாவில இருந்து ஒரு வார்த்தை பொய் என்பது வராது, வரவே வராது. நாடு இழந்தாலும், நகரத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும், மனைவி மக்கள் இழந்தாலும் பொய் சொல்ல மாட்டான். அவனுடைய உயிரை போனாலும் சரி, அவன் நாவில இருந்த ஒரு வார்த்தை பொய் என்பது வராது, வரவே வராது. இது பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அல்லவா? யாரு? யாரு? விஸ்வாமித்திர மகரிஷி. அந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவன் கண்டான். வசிஷ்டவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் அல்லவா? இவர் வாயிலே இருந்த ஒரு வார்த்தை பொய் என்பது வராது, வரவே வராது, சத்தியம் வரமாட்டான் என்றல்லவா இவர் சொல்லுகிறான். இவருக்கு கண்கள் எல்லாம் தான் சிவந்து அந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவர் என்ன செய்கிறான் பாரு. அவனுக்கு கண்கள் எல்லாம் தான் சிவந்து வைஷ்ணவரிடத்திலே வந்து கேட்டார். ஐயா வைஷ்ணவர் பெருமானே, ஒரு மன்னனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஒரு பொழுது அவன் நாவிலே இருந்த வார்த்தை பொய் என்பது வராதென்றல்லவா நீங்கள் சொல்கிறீர்கள்? இது எப்படி ஒரு மானிடனால் முடியும்? ஒரு நல்ல மனிதன்
அவனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. தேவாதி தேவர்களே பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மனிதனால எப்படி முடியும்? ஒரு மனிதன் நர மனிதனானவன் பொய் சொல்லாமல் இந்த நாட்டை ஆள முடியுமா? முடியுமா ஐயா? வைஷ்ணவர் பெருமானே, நீரே ஒரு பெரிய பொய்யல்லவா சொல்லுகிறீர்கள். ஆமா ஆமா, உங்களுடைய சீடன் என்றால் பெருமை பற்றிக்கிறீர்கள். உங்களுடைய சீடனாகவே இருக்கலாம். அதற்காகவே அவன் ஒரு நாள் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டான் என்று நீங்கள் சொல்வது சரியாகுமா? அப்படியானால் வைஷ்ணவரே, மாமுடியே, 2 பேருக்கும் தர்க்கம் வருவதை கண்டான் பார்க்கிறான் தேவேந்திரன். முனிவர் பெருமார்களே, உங்கள் 2 பேர்களுக்கும் தர்க்கம் வேண்டாம். வேண்டவே வேண்டாம். அப்படியானால் அந்த ஹரிச்சந்திரன் பொய் சொல்வானா பொய் சொல்ல மாட்டானா என்று அவனை சோதனை செய்து பார்த்து விடலாம். ஒரு சோதனை செய்து பார்த்து விடலாம் ஐயா. இல்லையா? அவன் பொய் சொல்வானா இல்லையா என்று விஸ்வாமித்திரன் மகரிஷியிடத்திலையும் வைஷ்ணவரிடத்திலையும் சொன்னான். சொல்லுகிறான். அப்படியானால் சரி, அவ்வளவுதான் சொல்றான். எப்படி? விஸ்வாமித்திரன் மகரிஷியானவன் சொல்லுகிறான், வைஷ்ணவ பெருமானே, அந்த ஹரிச்சந்திரனை நான் ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவனை நான் பொய் சொல்ல வைத்து விடுவேன். அப்படி அவனை நான் பொய் சொல்ல வைத்து விட்டால் நீங்கள் என்னையா செய்வீர்கள் என்று போட்டி வருது. விஸ்வாமித்திர மகரிஷியே, ஹரிச்சந்திரனை ஒரு நாள் ஒரு பொழுது தாங்கள் பொய் சொல்ல வைத்து விட்டால் நான் அணிந்திருக்கிறேன் அல்லவா பூநூல், அதை அரித்து எறிகிறேன். என்னுடைய முன் கொடுமையை அறுத்து நான் எறிகிறேன். நான் கட்ட கல்வி, தானம், தர்மத்தை உமக்கு நான் தாரை வார்த்து தருகிறேன். அனைத்தையும் உமக்கு நான் அதை போல் நீங்களும் எனக்கு செய்ய வேண்டும். 2 பேர்களும் சபதம் எடுக்கிறார்கள். இல்லையா? இன்னொரு 41 நாளைக்குள் அவனை நான் பொய் சொல்ல வைத்து விடுவேன் என்று விஸ்வாமித்திரன் மகரிஷி தேவ ரகசியங்கள்லாம் பேசிக்கொண்டு ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைப்பதற்காக வேண்டி அந்த விஸ்வாமித்திரன் மகரிஷியானவன் எங்க வருகிறான்? தேவ ரகசியம் எல்லாம் பேசினார். ஹரிச்சந்திரனை நான் பொய் சொல்ல வைப்பேன் என்று விஸ்வாமித்திரன் மகரிஷியானவர் சபதம் எடுத்து விட்டு எங்கே வருகிறான்? அது தேவலோகம் விட்டல்ல, விஸ்வாமித்திரனை தானே பார்த்து ஐயாவே பெரியவர், உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம், எந்த ஊரு எந்த தேசம், ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்கு விஸ்வாமித்திரன் வந்தேன் என்று அந்த காவலர்களிடம் விஸ்வாமித்திரன் சொன்ன போது காவலர்கள் வருவார்கள். ஹரிச்சந்திரனை வந்து கொண்டு ஐயாவே ஹரிச்சந்திரன் நம்மளுடன் ஆடலிலே மகரிஷிதான்
அரசிடம் சொன்ன போது இது கண்டானே ஹரிச்சந்திரன் கண்டானே ஹரிச்சந்திரன் சந்தோஷம் ஹரிச்சந்திரனிடத்திலே வந்து சொன்னான் இப்படி ஹலோ ஹலோ ஹரிச்சந்திரா வந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்று காவலர்கள் சொன்னார். சொல்லுகிறார் அல்லவா? அப்படி காவலர்கள் சொன்ன போது எப்படி கண்டால் ஹரிச்சந்திரா நம்முடைய நாட்டிற்கு விஸ்வாமித்திர மகரிஷி அல்லவா வந்திருக்கிறார், முனி அல்லவா என்று வந்திருக்கிறார் பன்னி செம்பிலே ஜனம் கூறினார். சரி, மன்னனானவன் வருகிறார். வருகிறார். யாரை காண்பதற்கு வருகிறார்? யாரை ஐயா? அந்த ஹரிச்சந்திரன் மன்னனானவன். அந்த ஹரிச்சந்திர மன்னன் தானே, ஹரிச்சந்திரன் மன்னன் தானே. செம்பில் ஜனங்கோரி ஓட்டமும் நடையா ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்திர மகரிஷி அழைத்து கொண்டு வருவான் பணிவிடைகள் சொல்லி உபசரித்து விஸ்வாமித்திரை அமர வைத்து ஐயாவை முடிவர்களே நாடி வந்த விவரம் நாடி வந்த விவரம் ஐயாவே பெரியவர் நாடி வந்த விவரம் உன்னுடைய நாட்டிற்கு நான் வந்த காரணத்தை நான் சொல்லுகிறேன். உலக நன்மைக்காண்டி ஒரு யாகத்தை வளர்க்கப் போகிறேன். அந்த யாகத்திற்காகவே வேண்டி கொஞ்சம் பொன்பொருளை உன்னிடத்தில் யாசகம் பெற்று போகலாம் என்று நான் வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்தேனப்பா ஹரிச்சந்திரா, உலக சேமத்திற்காக வேண்டி ஒரு யாகம் செய்ய போகிறேன். அந்த யாகத்திற்கு வேண்டிய பொன்பொருளை உன்னிடத்திலே நான் யாசகம் பெற்று போகலாம் என்று நான் ஹரிச்சந்திரனாக சொல்கிறான். ஐயா முனிவர் அவர்களே, கேட்ட பொன்பொருளை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஹரிச்சந்திரன் பொன்னொருளை தெருவாயில் வாக்களித்தார் ஹரிச்சந்திரனிடம் துருடனை வரவழைத்து யானை மேலே குருடனை அமர வைத்து அவனுடைய கையடியில் கவன்களை கொடுக்கணும். கவன்களை தான் கொடுத்து வட்டப்பாறையினை அமர வைத்த கவன்களை வீசும்
வரவழைத்து ஹரிச்சந்திரனானவன் விஸ்வாமித்திரர் கேட்ட பொன்பொருளை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஹரிச்சந்திரா, நான் கேட்ட பொன்பொருளை நீ எனக்கு தர வேண்டும் அப்பா. ஒரு பட்டத்து யானை மீதிலே ஒரு குருடனை அமர வைத்து அவன் கையிலே ஒரு கவுன்களை கொடுத்து அவன் எவ்வளவு உயரம் வீசுகிறானோ அவ்வளவு உயரத்துக்கு எனக்கு பொன்பொருளே நீ தர வேண்டும் அப்பா. நான் முடியுமா? முடியும். தாங்களுடைய சித்தம் எதுவாக இருக்குமானால் சரி, அதை நான் உமக்கு நான் செய்து தருகிறேன் ஐயா. அது என்னுடைய கடமை இல்லையா? அதனால் ஹரிச்சந்திரா, அப்படியானா எனக்கு கேட்ட பொன்பொருளை கொடு. நீ கொடுப்பாயா? சத்தியகீர்த்தி மந்திரி வருகிறான். அப்படி வங்காள ஒரு குருடனை வரவழைத்து அவனை பட்டத்து யானை மீதிலே அமர வைத்து அவன் கையிலே ஒரு கவுன்களை கொடுக்கிறான். கவுன்களை அவன் உயரம் ஏறுகிறான். ஆகா, சரி. கவுன்கள் போன உயரத்துக்கு பசும்பொன் பொன்பொருளை எடுத்து வைக்க வேண்டும் அல்லவா? அதனால் சத்தியகீர்த்தி மந்திரி இடத்திலே சொல்கிறான், விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருளை அத்தனையும் கொடுத்து விடு. இல்லையா? கொடுப்பதிலே வல்லவன் அல்லவா? அதனால் யார்கிட்ட கேட்க? அதனால் சத்தியகீர்த்தி மந்திரியானவன் வருகிறான். எங்கே வருகிறான்? களஞ்சியத்தை திறந்தான். ஹரிச்சந்திரன் கொடுத்தான். கண்ணாரை விஸ்வாமித்திரன் அத்தனையும் ஹரிச்சந்திரன் தந்தான் என்று ஹரிச்சந்திரன் கேட்ட பொன்பொருளை அத்தனையும் கொடுத்து விட்டாரல்லவா? ஆனால் இவனிடத்தில் இந்த யாசகத்தை இப்பொழுது இவனிடத்திலே வாங்கக்கூடாது இல்லையா? சூழ்ச்சி பண்ணுகிறான். இந்த பொன்பொருள் எனக்கு உன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்க எனக்கு தேவை. உன்னை போல் பல மன்னர்களை நான் பார்த்து யாசகம் பெற்று வருகிறேன். அது வரைக்கும் இந்த பொன்பொருள் உன்னிடத்தில் அடைக்கலமாகவே இருக்கட்டும். நான் எப்பொழுது வந்து கேட்போடு சரி, அப்பொழுது நீ தந்தால் எனக்கு போதும். சுந்தரா, உன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்கட்டும் என்று விஸ்வாமித்திரர் சொல்ல இதை கண்ணான் ஹரிச்சந்திரன், ஐயா அப்படியே நல்லது. சரி, நீங்கள் எப்பொழுது கேட்பீர்களானாலும் அந்த பொன்பொருள் எனக்கு என்னிடத்திலே இருக்கு. அது எங்கும் போதும் கேட்ட நேரம் அதை எடுத்து உங்களுடைய கையிலே கொடுப்பது அடியேனுடைய கடமை என்று ஹரிச்சந்திரனானவன் சொல்ல விஸ்வாமித்திர மகரிஷியானவன் வருகிறான். எப்படி வருகிறான்? எங்கே வருகிறான்? அப்பா ஹரிச்சந்திரா, பொன்பொருள் உன்னிடத்தில் அடைக்கலமாக இருக்கட்டும். நான் கேட்கும் பொழுது இல்லை என்று நீ சொல்லக்கூடாது. சரி ஐயா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமா, தந்தேன் என்று நான் சொன்ன வார்த்தையை ஒரு நாள் நான் மீற மாட்டேன். நீங்கள் எப்போது வந்து கேட்டாலும் சரி, உங்களுடைய பொன்பொருள் அங்கே இருக்கு, உமக்கு நான் தருவேன். விஸ்வாமித்திர மகரிஷியானவன் வருகிறான். எப்படி? அயோத்தி தலை கடந்து வருகிறான். விஸ்வாமித்திர மகரிஷியானவன் எப்படி அயோத்தி தன் கடந்து ஓடோடி வருவான்.
சொல்லை கண்ணால் கண்டால் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்க வேண்டும். அதனால் அந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவர் அத்துவான கானகமாக வருகிறார். அப்படி அத்துவான கானகம் வரக்கூடிய நேரம் அயோத்தி மக்கள் விட்டு பயிர் வளங்களை எல்லாம் கண்டான், பார்க்கிறான். அந்த விஸ்வாமித்திர மகரிஷி சென்றான் பார்க்கிறான். அயோத்தி மக்கள் விட்டு பயிர் வளங்கள் எல்லாம் செழிப்பற்றளவா இருக்கிறது. இதனால் தானே மக்கள் எல்லோரும் செல்வ செழிப்பா இருக்கிறார்கள். மன்னன் கேட்ட பொன்பொருளை கொடுக்கிறார், கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மன்னனுக்கு இந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் அது மன்னனுக்கு அல்லவா போய் சேரும். ஆமா, அவனுக்கு சங்கடத்தை விளைவிக்கும். அதனால் மக்களுக்கு கஷ்டத்தை உண்டு செய்ய வேண்டும். இந்த அயோத்தி மக்கள் செய்திருக்கிறார் அல்லவா பயிர் வளங்கள், இந்த பயிர் வளங்களை எல்லாம் நாம் அழிக்க வேண்டும் அல்லவா. பயிர் வளங்களை அழித்தமானால் மக்கள் மன்னனிடத்தில் வந்து முறையிடுவார்கள். மன்னன் மக்களுக்கு பஞ்சத்தை தீக்குவதற்காக பொன்பொருளை அள்ளி கொடுப்பார். அப்படியானால் கொடுத்தா நம்ம கேட்டா சொல்லுவாங்க ஐயா, நம்ம பொருளை கொடுத்தான் கொடுப்போம். அதனால் விஸ்வாமித்திர மகரிஷியானவன் சூழ்ச்சி பண்ணிக்கிறான். எப்படி பண்ணிக்கிறான்? கவுண்டலத்தை எடுக்கிறான், தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கிறான். விஞ்ச மந்திரத்தை உச்சரிக்கிறான். அப்படி விஞ்ச மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நேரம் என்ன பிறக்கிறதுப்பா? அவருடைய சூழ்ச்சியின் காரணமாகவே நல்லகரடி புலி கரடி புலி மக்கள் விட்ட கைகளை அளிக்க வேண்டும். விஸ்வாமித்திரன் சொன்ன போது கரடி புலி சிங்கம் மக்கள் விட்டு பயிர்களை அளிப்பதற்கு புலிகள் கரடி புலி மக்கள் விட்டு பயிர்களை சராசம் செய்யுதையா ஐயா, கரும்புகளை சரிக்குதையா ஐயா, வெள்ளி வடிவம் கண்டு Thank you.
இங்கே அழுத கண்ணீர் சிந்தையோடு அழுத கண்ணீர் சிந்தையோடு வந்ததோடு மக்கள் படும் நேரங்களை கண்டார் மக்களே அழுத கண்ணி சிந்தையோடு வந்த காரணம் என்ன என்னப்பா ஏன் அழுது கொண்டு வந்தீர்கள் எதற்காக அபயம் அபயம் என்றல்லவா நீங்கள் வந்தீர்கள் வந்தீர்கள் என்ன காரணம் இந்த ஹரிச்சந்திரன் இருக்கும் வரை உங்களை நான் கைவிட மாட்டேன் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் ஐயா நாங்கள் செய்த பயிர் வளங்கள் எல்லாம் பாடுபட்டு நாள் பெருகும் நாளைகள் அப்படி கையாளும் நாளைகள் காட்டிலே வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சரி எங்கிருந்தோ வந்து மிருகங்கள் எல்லாம் நாங்கள் செய்த பயிர் வளங்களை எல்லாம் நாசமாசம் செய்திருக்கிறது அல்லவா மக்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட ஒரு கவலையும் பட வேண்டும் இதோ அந்த மிருகங்களை எல்லாம் நான் வேட்டையாடி ஆடி உங்களை நான் காப்பேன் என்று யாரை அழைக்கிறார் யாரை சத்தியகீர்த்தி மந்திரி அழைக்கிறார் வரமுள்ள மந்திரி சொல்லி படைகளை எல்லாம் திரட்டினான் ஹரிச்சந்திரனானவன் அழகா சத்தியகீர்த்தி மந்திரி அழைத்துக் கொண்டு வன வேட்டையாடுவதற்காகவே வருகிறான் ஹரிச்சந்திரனானவன் ஐயா எங்கே வருகிறான் அம்பு வெள்ள கையில் எடுக்கிறான் தோளில மாட்டினான் ஹரிச்சந்திரனானவன் வருகிறான் எப்படி வருகிறான் அழகா ஹரிச்சந்திரனானவன் எங்கே வருகிறான் அம்பு வில்லு கையில் எடுத்து அத்துவான கானகத்தை நோக்கி வருகிறான் அல்லவா அம்பு வில்லை கையில் எடுத்து வருவான் வேட்டையாடி வரும்போது ஹரிச்சந்திரன் விட்ட பானம் மேற்படுவதையா ஐயா ஹரிச்சந்திரன் விட்ட பாடத்திற்கு என்னால் ஈடுபடுத்த முடியவில்லை. அதோ ஹரிச்சந்திரனானவன் எல்லோரையும் அழைத்து வந்து அத்துவான கானகத்திலே கூடாரம் அடித்து அவன் கொழுந்து கொண்டிருக்கிறான். ஹரிச்சந்திரன் மன்னன் ஹரிச்சந்திரனானவன் அப்படி அத்துவான கானகத்தில் இருக்கிறான் என்று சொன்ன இந்த ஹரிச்சந்திரன் இதரையும் தப்பித்து விட்டானே. இவனை என்ன செய்வது? இந்த ஹரிச்சந்திரனை நாம் இவனை பொய் சொல்ல வைக்க வேண்டுமானால் என்ன செய்வது என்று மறுபடியும் நினைக்கிறான். அதனால் மறுபடியும்
சரி அழகாகவே ஹரிச்சந்திரன் சூழ்ச்சி பண்ணுகிறான். பண்ணுகிறான்லவா? என்ன நினைக்கிறான்? என்னையா ஆளுக்கு இந்த ஆமா அதனால் இந்த மாதிரி இரண்டு பெண்மார்களை பிறவி செய்து ஹரிச்சந்திரன் இடத்திலே அம்பாகவே அவன் நடப்பான். வேண்டும் வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் மகரிஷியானவன் மகரிஷியாகப்பட்ட மறுபடியும் கவுண்டலத்தை எடுக்கிறான். கவுண்டத்தை எடுத்து தீர்த்தத்தை எடுத்து தரையிலே தெளிக்கிறான். இரண்டு திருப்ப பிள்ளை எடுத்து போட்டு அதிலே தீர்த்தத்தை கொண்டு தெளிக்கிறான். அப்படி தீர்த்தம் தெளிக்கக்கூடிய வேலை விஞ்ச மந்திரத்தை சொன்னான் அல்லவா? அவருடைய அருளால் இரண்டு பெண்மார்கள் அழகாக பிறவி செய்தால் அந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவரிடத்திலே எப்படி அந்த இரண்டு நல்ல பெண்களும் ஒன்று சேர்ந்து பெண்களும் கேட்ட போது அயோத்தி மன்னன் தானே ஹரிச்சந்திரன் அத்துவான கானகத்தில் அமர்ந்திருக்கான். அவனிடம் தானே சென்று எங்கள் அக்கா தங்கை இருவேறும் இரண்டு நல்ல பெண்மார்கள் விஸ்வாமித்திரன் வார்த்தை கேட்டு ஓட்ட முந்தரும் நடைய இரண்டு பெண்மார்களும் வருகிறார்கள். அத்துவான கானகத்திலே வந்து ஹரிச்சந்திரனை வந்து கொண்டார். பார்க்கிறார்கள். ஹரிச்சந்திரன் பார்க்கிறான். இரண்டு பெண்மார்களை பார்த்து அம்மா இந்த அத்துவான கானகத்திலே நீங்கள் இரண்டு பேர்களும் தன்னந்தனியாகவே நீங்கள் வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் அம்மா? அப்படி என்ன அழகா இருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு எந்த ஊர் அம்மா? எந்த தேசம் அம்மா? உங்களுக்கு எந்த தேசம்? எங்கிருந்து இங்கு வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? விஸ்வாமித்திரர் விட்ட பானம் என்று அறியாத ஹரிச்சந்திரனானவன் இரண்டு பெண்மார்களிடத்தில் கேட்கிறான். அம்மா உங்களுக்கு எந்த ஊர், எந்த தேசம்? எங்கிருந்து? உங்களுக்கு எந்த ஊரு, எந்த தேசம்? எந்த ஊரு, எந்த தேசம்? எங்கிருந்து இங்கு வந்தீர்கள்? அந்த பெண்களை அனுப்பிய காரணத்தை அழகா சொல்றான். எப்படி சொல்சியும் காரணத்தால் ஐயா ஹரிச்சந்திரா எங்களுக்கு வடக்கை வகுத்தோர் வடநாடு எங்களுடைய நாட்டிலே பஞ்சம் வந்ததால் பஞ்சம் படைப்பதற்காகவே நாங்கள் வந்தோம். இல்லையா? வடக்கு எங்களுடைய நாட்டிலே 12 வருட காலம் பஞ்சம், கடும் பஞ்சமா வந்தது. பஞ்சம் விளைப்பதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். தாங்களை கண்டோம் ஐயா. ஆமா,
சரி. இந்த அத்துவான கானகத்திலே நீங்கள் தன்னந்தனியாக குடிப்படைகளோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள். நாங்கள் அக்கா தங்கை இருவேர்களும் வந்திருக்கிறோம். அப்படியானால் அம்மா நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னம்மா செய்வோம்? ஆடல் பாடல் கலைகளை செய்வோம். செய்வோம் அம்மா. அக்கா தங்கை 2 பேர்களும் ஆடல் பாடல் கலைகளை நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்து வருகிறோம். ஹரிச்சந்திரன், அப்படியானால் நீங்கள் ஆடல் பாடல் கலைகளை நீங்கள் செய்து வாருங்கள் அம்மா. ஹரிச்சந்திரன் முன்பதாகவே 2 பெண்மார்களும் அழகாகவே ஆடல் பாடல் கலைகளை செய்கிறார்கள். ஆடல் பாடல் கலைகளை செய்தார்கள். அக்கா தங்கை இருவேர்கள் செய்து வந்த காரணத்தாலே சத்தியகீர்த்தி மந்திரி அழைத்தான். மந்திரி வடிவழக வீழ்த்தி மந்திரி எடுத்து கொடுக்கும்போது நல்ல பெண்களும் ஐயாவே ஹரிச்சந்திரா பொருள் வேண்டாம் ஐயா பொருள் வேண்டாம் ஐயா பொருள்கள் வேண்டாம் ஐயா பொருள் வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் தந்த பொன்பொருள் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் ஐயா, எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அக்கா தங்கை 2 பேர்கள் அனாதைகள். ஆமா, அதனால் உங்களை நான் தஞ்சம் என்று நான் வந்திருக்கிறேன். அதனால் ஐயா ஹரிச்சந்திரா, சந்திரா, நீங்கள் இந்த பொன்பொருள் எங்களுக்கு வேண்டாம். வேண்டாம் ஐயா. நீங்க கையிலே வைத்திருக்கிற அல்லவா பூச்சக்கர கொடை, சரி, அந்த பூச்சக்கரை கொடையை எங்களுக்கு தாருங்கள். எங்களுக்கு தாருங்கள் ஐயா. அதை தானமாகவே எங்களுக்கு தாருங்கள். தந்தால் போதும். அவ்வளவுதான் கண்டான் ஹரிச்சந்திரன். அம்மா பெண்மார்களே, அம்மா பெண்மார்களே, அம்மா இந்த 2 பெண்மார்கள் இடத்திலே சொல்லுகிறான் ஹரிச்சந்திரன். என் கையிலே வைத்திருக்கிறான் அல்லவா பூச்சக்கர கொடை, கொடை கொடை, அது மக்களுடைய சொத்து. அது உங்களுக்கு கிடையாது. இல்ல, அது என்னுடையது கிடையாது. மக்கள் எனக்கு தந்தது. தந்தது அது மக்களே வந்து சேரும். ஆமா, மக்களுக்கே அது திருப்பி நான் கொடுக்க வேண்டும். வேண்டும். அதனால் அந்த பூச்சக்கர கொடையை என்னால் கொடுக்க முடியாது. வேற ஏதாவது பொன்பொருளை கேளுங்கள் அம்மா. ஐயா, அப்படி ஆனால் நீங்கள் அணிந்திருக்கிற அல்லவா, சரி, அந்த சூடாமணி மாலை, மாலை, அந்த மாணிக்க மாலை எங்களுக்கு கலத்தி தாருங்கள். அதுவும் மக்கள் கொடுத்தது, அதையும் என்னால் தர முடியாதம்மா. அப்படியானால் ஐயா ஹரிச்சந்திரா, பூச்சக்கரை கொடை கேட்டால் தருவதற்கு மறுத்து விட்டீர்கள். தாங்கள் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய மாணிக்க மாலையை கேட்டாலும் தருவதற்கு மறுத்து விட்டீர்கள். அப்படியானா எங்கள் 2 பேர்களையும் நீங்கள் தாரமாக்கி கொள்ளுங்கள். சரி ஹரிச்சந்திரா ஐயா, நாங்கள் 2 பேரும் அனாதை.
அதனால் எங்கள் 2 பேர்களை நீங்கள் தாரமாக்கி கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். இதை கண்டான் பாருங்கள் ஹரிச்சந்திரன். எப்படி? அம்மா பெண்மார்களே அம்மா, என்ன வார்த்தையை நீங்கள் பேசிவிட்டீர்கள்? எப்படி ஹரிச்சந்திரா கேட்கா? பெண்மார்களே அம்மா அம்மா, என்னை பார்த்து என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள்? நான் அப்படிப்பட்டவன் கிடையாதம்மா. என்னுடைய மனைவியானவள் இருக்கிறார், சந்திரமதி என்னுடைய அரண்மனையில் இருக்கிறார். என்னுடைய மகன் லோகிதாசன் அரண்மனையில் இருக்கிறார். ஒரு மகன் இருக்கிறான். எனக்கு கல்யாணம் முடிந்து சரி ஒரு பையனும் இருக்கிறான். அம்மா, என்னுடைய மனைவி தவிர சரி வேற எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். எனக்கு மூத்த தாரம் இருக்கும் பொழுது பெண் தாரத்துக்கு இடமில்லை. கிடையாது. அடுத்த பெண்களை நான் தாய் தந்தையாக, தாய் சகோதரியாக நினைப்பேன். இல்லையா? இது கண்ணான சத்தியத்தின் முன்கதை. பெண்கள் எல்லாம் தான் சிவந்து, அதே பெண்களே சண்டாளிகளை என்ன வார்த்தை பேசிவிட்டீர்கள்? என்னுடைய மன்னனிடத்தில் இப்படி தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசலாமா என்று வந்தது. சத்தியகீர்த்தி மந்திரியானவன் கண்டான். அவனுக்கு என்ன நடக்கிறது? அவனுக்கு கண்கள் சத்தியகீர்த்தி மந்திரித்தான். சத்தியகீர்த்தி சொல்லுங்க
இரண்டு உள்ள பெண்களும் தான் சற்று நேரம் என்னிடம் தான் ஐயா பாடல்களை தானே செய்து பாடல்களை தானே கண்டு கண்டு நான் மனம் மகிழ்ந்து பொன்பொருளை கொடுத்தலையா அவர்கள் பொன்பொருள் வேண்டாம் என்று பொன்பொருள் வேண்டாம் என்று என்ன தாளமாக்க சொல்ல என்னை தாளமாக்கி பொன்பொருளை கொடுத்தேன் இவர்கள் இரண்டு பேரும் சற்று நேரம் விஸ்வாமித்திர மகரிஷியே இவர்கள் இரண்டு பேர்களும் ஆடல் பாடல் கலைகளை அழகாக செய்தார்கள் நான் கண்டேன் மனம் மகிழ்ந்தேன் கண்டது மனமகிழ்ந்த காரணத்தால் இரண்டு பெண்மார்களுக்கு நான் பொன்பொருளை கொடுத்தேன் பொன்பொருளை வாங்க மறுத்து விட்டாயப்பா பொன்பொருளை வாங்க மறுத்து விட்டார்கள் என்று அப்படியானால் அரிச்சந்திரா பொன்பொருளை வாங்க மறுத்தால் நீ அடித்து விடுவாயா என்று அரிச்சந்திரா இது நியாயமாகுமா பெண்ணென்றும் பாராமல் உன் நாட்டிலே பெண்களுக்கு இப்படிதான் அநீதி நடத்துயா நடக்குமா இல்லையா ஹரிச்சந்திரா அப்படிதான் சொல்லுகிறான் ஹரிச்சந்திரன் சொல்லுகிறான் எப்படி விஸ்வாமித்திர மகரிஷியே ஐயா இரண்டு பெண்மார்களும் என்னை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆனால் நான் சூரிய குலத்திலே பிறந்தவன் சத்தியம் தவறாத மன்னன் பொய் சொல்லாமையாகவே வாழ்ந்து வருகிறேன் ஐயா அதனால் எனக்கு மூத்த தாரம் என்னுடைய மனைவியானவள் சந்திரமதி இருக்கிறார் என் மகன் லோகிதாசன் அழகோடு இருக்கிறான் தாரம் இருக்கும் பொழுது சரி மற்றொரு தாரத்துக்கு இடம் இல்லை என்று வேண்டாம் என் மனதிலும் உன்னை போல் மன்னர்கள் சரி எத்தனையோ மனைமார்களை மனம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆமா அந்த புறம் வைத்திருக்கிறார்களே யார் அங்கே ஆனால் அவர்கள் வாழலாம் ஐயா ஆனால் நான் அப்படி வாழ மாட்டேன் என்னுடைய மனைவி தவிர மாற்றானுடைய பெண்களை பார்த்தா அப்படி தாயாகவே நினைப்பேன் சகோதரியாகவே நினைப்பேன் தங்கையாக இல்லையா அதனால் அப்படியெல்லாம் அவர்களை நான் கல்யாணம் முடிக்க முடியாது இல்லையா ஹரிச்சந்திரா அப்படியானால் இந்த இரண்டு பெண்களை அடிப்பது என்னப்பா நியாயமாகுமா பெண்ணென்று வாராமல் இவர்களை அடித்து விட்டாயே இதற்கு என்ன செய்ய போகிறாய் எது செய்ய போகிறாய் அப்பொழுதுதான் ஹரிச்சந்திரன் சொன்ன சொல்லுக்காக இவர் சொல்றான் ஐயா இந்த பெண்களுக்கு நாட்டை கேட்டாலும் கொடுத்து விடுவேன் என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் இந்த நகரத்தை கேட்டாலும் நாட்டை கேட்டாலும் நகரத்தை கேட்டாலும் நான் தாரை வார்த்து கொடுப்பேன் கொடுப்பேன் ஆமா கொடுத்துருவீங்க அதைத்தான் பிடித்தான் விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுக்காக சொன்னான் பத்தியா ஹரிச்சந்திரா அப்படியானால் நீ இப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாய் அல்லவா நாட்டை தாரை பார்த்து கொடுப்பேன் என்று சொன்னாய் அல்லவா அப்படியானால் இந்த பெண்களுக்கு நாட்டை உன்னால் தாரை வார்த்து கொடுக்க முடியுமா என்று இல்லையா உன்னால் முடியுமா இல்லையான்னு கேட்கிறான் தாங்களுடைய சித்தம் அதுவாகவே இருக்குமானா இந்த இரண்டு பெண்மார்களுக்கு இந்த நாட்டை நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன் ஹரிச்சந்திரா இதோ இந்த அத்துவான கானகத்தில இருந்து நீ பேசக்கூடாது ஆமா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அயோத்தி மக்கள் முன்பதாகவே அயோத்தி நாட்டிலே வந்து சகோதரர்களை எல்லாம் அழைத்து உன்னுடைய அரண்மனையிலே மக்கள் எல்லாம் புடைசூழ இந்த இரண்டு பெண்மார்களுக்கு இந்த நாட்டை நீ தாரை வார்த்து உன்னால் கொடுக்க முடியுமா இல்லையா என்று கேட்கிறேன் ஐயா நான் சொன்ன சொல்லை தவற மாட்டேன் ஆமா நாளை காலை என்னுடைய அரண்மனையிலே இந்த இரண்டு பெண்மார்களுக்கும் நாட்டை நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன் அழைத்து கொண்டு வாருங்கள் ஐயா ஹரிச்சந்திரன் அப்படி சொல்ல விஸ்வாமித்திர மகரிஷியானவன் கண்டான் அப்படியே நல்லதென்று இரண்டு பெண்மார்களை அழைத்து கொண்டு ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்காகவே வேண்டி அது விஸ்வாமித்திரன் மகரிஷி ஹரிச்சந்திரனை பார்ப்பது
பெண்களை அழைத்து கொண்டு வாரானை விஸ்வாமித்திரன் பெண்களை அழைத்து கொண்டு அவருடைய அரண்மனைக்கு ஹரிச்சந்திரன் முன்பதாக ஹரிச்சந்திரன் சொல்லிச்சு இரண்டு நல்ல பெண்களுக்கு வேண்டும் என்று அது ஹரிச்சந்திரன் இடமதி அந்த விஸ்வாமித்திரன் சொன்ன போது அந்த விஸ்வாமித்திரன் அந்த ஹரிச்சந்திரன் அவனுடைய அரண்மனையில் அந்த மக்களுடைய அந்த முன்பதாக அந்த இரண்டு அந்த பெண்களுக்கு நாடு தாரை வார்த்து நாட்டை தாரை வார்த்து கொடுத்தான் ஹரிச்சந்திரன் நாட்டை தாரை வார்த்து கொடுத்தான் ஹரிச்சந்திரன் மக்கள் எல்லோரும் கண்டார்கள் மன்னனுக்கு என்ன ஆனது சரி முடிசுடா மன்னனாக இருந்த ஹரிச்சந்திரன் செய்த காரியமா இது ஆகா யாரோ இரண்டு பெண்மார்களுக்கு அல்லவா நாட்டுத்தாரை வார்த்து கொடுக்கிறார் இந்த ஹரிச்சந்திரன் என்று மக்கள் எல்லோரும் தடுத்தார்கள். ஐயா ஹரிச்சந்திரா, மன்னா, இதனால் இதுவரைக்கும் நீங்கள் எங்களை ஆண்டு வந்தீர்கள் ஐயா. ஆனா யாரோ இரண்டு பெண்மார்கள் எங்களுக்கு யார் என்றும் தெரியாது. அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த நாட்டை ஆள முடியுமா? அவ்வளவுதான் ஹரிச்சந்திரன் சொல்கிறான். மக்களே ஒன்றும் கவலைப்படாது, ஒரு கவலையும் பட வேண்டாம் ஐயா. தவத்திலே பெரியவராக இருக்கக்கூடிய திருவாசவந்தம் விஸ்வாமித்திர மகரிஷி அல்லவா, சரி இந்த நாட்டை ஆள போகிறார். நீங்கள் யாரும் ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். விஸ்வாமித்திர மகரிஷிக்கு நான் கொடுத்த வாக்கின்படி சரி இந்த நாட்டை நான் இந்த பெண்மார்களுக்கு நான் தாரை வார்த்து கொடுக்கிறேன் ஐயா. நான் ஆள்வதை விட சரி இந்த விஸ்வாமித்திர மகரிஷி ஆழ்வாரானால் அதே சிறப்பாக ஆழ்வார், அதே போல் சிறப்பாகவே உங்களை வழிநடத்தி வருவார் என்று மக்களிடத்திலே சொன்னார். அப்பொழுதுதான் கண்டார்கள் மக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே பக்கத்தில் இருந்த விஸ்வாமித்திர மகரிஷியானவர் பார்க்கிறார். ஏ ஹரிச்சந்திரா, ஐயா சந்திரா, தருவதை போல் சொல்லிவிட்டு இங்கே உன்னுடைய மக்களை நீ தூண்டி விடுகிறாயா? இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் போய்விடுகிறேன். நாடகம் நடத்த வேண்டாம் அப்பா, காட்டிலே வைத்து நாட்டை தருவேன் என்று உனக்கு என்னிடத்திலே சொல்லிவிட்டு இங்க அரண்மனையிலே வந்து மக்களிடத்திலே வந்து கலகத்தை மூட்டி விடுகிறாயா? ஹரிச்சந்திரா, அப்படியானால் இந்த நாடு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நாடு இல்லை என்று சொன்ன நான் போய்விடுகிறேன். பெண்களை அழைத்துக் கொண்டு ஐயா, நான் தந்ததுதான். இந்த பெண்களுக்கு நாட்டை நான் தாரை வார்த்து கொடுத்ததுதான் ஐயா. மறு பேச்சு நான் பேச மாட்டேன். அப்படியானால் ஹரிச்சந்திரா, இந்த நாட்டை நான் ஆள வேண்டுமானா? ஏ ஹரிச்சந்திரா, இந்த நாட்டிலே நீ இருக்க வேண்டாம்.
நிக்கவே மாட்டான். அதனால் சரி, உன் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு உடனடியாகவே மரபுரை தரித்து இந்த அயோத்தி தலத்தை விட்டு நீ போக வேண்டும். போக வேண்டும் ஐயா. இல்லையா? ஆமா. போவியா மாட்டியா? பேர் வா. ஹரிச்சந்திரா, பொய் சொல்லாத மன்னன் அல்லவா? பொய் சொல்லாமையும் இல்ல. ஆமா. உடனே ஐயா, ஐயா, அதுவும் ஆண்டவனுடைய கட்டளையாகவே இருக்குமானால் இதோ நான் வருகிறேன் என்றான். சொல்லுகிறான். ராஜ உடையெல்லாம் கலைக்கிறான், மரபுரை எடுத்தான், உடுத்தினான், மனைவி மக்களை அழைக்கிறான். ஹரிச்சந்திரனானவன் மனைவி மக்களை அழைத்து கொண்டு மரபுரை தந்தரை மரபுரி தரித்து உன்னுடைய மனைவி மக்களை அழைத்து கொண்டு நீ காணகம் போவது சரியாகுமா ஹரிச்சந்திரா? சரியாகுமா ஐயா? ஹரிச்சந்திரா, எனக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருள் உன்னிடத்திலே இருக்கிறது, நிறைய இருக்கிறது. எனக்கு நீ தந்தாய் அல்லவா? என்று ஒரு நாள் வாக்கு கொடுத்தாய் அல்லவா? யாகத்துக்காக வேண்டி யாசகத்தை எனக்கு கொடுத்தாய் அல்லவா? கொடுத்தாய் அல்லவா? அந்த யாசகம் உன்னிடத்திலே இருக்கிறது, அதை எடுத்து வைத்து விட்டு போ. செல்லு ஹரிச்சந்திரா, அந்த யாசகத்தை எடுத்து வைத்து விட்டு நீ போடா என்று சொல்லுகிறான். அப்பதான் கண்டா எப்படி? ஹரிச்சந்திரன் கேட்கிறான், ஐயா விஸ்வாமித்திரன் மகரிஷியே, தாங்களுக்கு தரக்கூடிய பொன்பொருள் அதோ அந்த ராமா என்ற களஞ்சியம், ரிச்சுமா என்ற களஞ்சியத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருள் இருக்கிறது, அழகாக இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஐயா என்று சொல்லுகிறான். ஹரிச்சந்திரா, ஐயா ஒன்றும் தெரியாத மாதிரி நீ பேசலாகுமா? நீ பேசலாகுமா ஐயா? இந்த அயோத்தி நாட்டை சரி இந்த 2 பெண்மார்களுக்கு நீ தாரை வார்த்து கொடுத்தாய்ப்பா. அப்போதே இருந்து சரி இந்த நாட்டிலே உனக்கு ஊசி குத்துவதற்கு கூட இடமில்லை ஹரிச்சந்திரா. ஒரு பொண்ணு உனக்கு கிடையாது. எப்பொழுது இந்த பெண்மார்களுக்கு நாட்டை தாரை வார்த்து கொடுத்தாயோ அப்போதே இந்த அயோத்தி நாட்டிலே உனக்கு ஊசி குத்துவதற்கு கூட இடமில்லை ஹரிச்சந்திரா என்று சொல்லுகிறான் என்று விஸ்வாமித்திர மகரிஷியானது சொல்லுகிறார். அப்படியானால் ஹரிச்சந்திரா இப்போது இல்லை என்று சொல்லி நான் போய்விடுவேன். ஐயா, நான் தந்தேன் என்று சொன்ன வார்த்தையை நான் மீற மாட்டேன் ஐயா. அந்த வார்த்தையை நான் மாற்றி என்றையும் பேச மாட்டேன். உங்களுக்கு தரக்கூடிய பொன்பொருளுக்கு சரி நிச்சயமாகவே நான் தருகிறேன். எனக்கு அவகாசம் தான், எனக்கு அவகாசம் வந்தால் தாங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருள் எனக்கு ஒரு 41 நாள் ராஜ கெடுவாகவே எனக்கு தாருங்கள் ஐயா. 41 நாள் ராஜ கெடுவாக நீங்கள் தந்திரானால் அப்படி எப்படியாவது என்னுடைய தலையணை வைத்தாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருளை நான் உமக்கு எடுத்து வைத்தேன். அனைத்தும் அழகாக தருவேன். ஹரிச்சந்திரா, என்னை நம்பலாமா? நம்பலாம். எனக்கு ஒரு 41 நாள் ராஜ கெடுத்தாருங்கள் என்று தந்தால் எந்த விதமாக இருந்தாலும் உங்களுக்கு சேரக்கூடிய பொன்பொருளை நான் உங்களுக்கு சேர்த்து விடுவேன் ஐயா. ஹரிச்சந்திரா, அப்படியானால் உன் பின்னால் என்னால் வர முடியும். அப்படியா? உன் பின்னால் என்னால் வர முடியாது என்று. அதனால் என்னுடைய சிஷியன் இருக்கான். யாரோ? அந்த நட்சத்திர ஐயன், பகவான், நட்சத்திர பகவான் இருக்கான். ஆமா. நட்சத்திரா, ஐயா வாடா. இதோ இந்த மன்னன் ஹரிச்சந்திரனானவன் படுத்திருக்கானா? இந்த ஹரிச்சந்திரனுடன் சென்று 41 நாள் சரி அவனுக்கு ராஜகடு நான் கொடுத்திருக்கிறான். அவனிடம் அவன் கூட போய் சென்று நமக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருளை வாங்கி கொண்டு வா. உன் தரகு பாசையும் சேர்த்து வாங்கிட்டு வா இல்லையா? அதனால் ஹரிச்சந்திரன்
மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு நட்சத்திர ஐயனையும் அழைத்துக் கொண்டு மனைவி மக்களை 2 சைடுமா பிடிச்சுக்கிட்டு ஆமா ஹரிச்சந்திரனானவன் அயோத்தி மக்களிடம் விட்டு அப்படி அந்த ஹரிச்சந்திரன் மன்னனானவன் மனைவி மக்களை தான் அழைத்து மக்களையும் அழைத்து ஹரிச்சந்திரன் வருவான் சந்திரமதி கரம் பிடித்து அம்பிகை வந்து அடிபணிந்தார் ஆசாரம் பலது செய்தார் காசி விஸ்வநாதராலயத்தில் பாலாலை அபிஷேகம் சந்திரன் மன்னன் தானே காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலே கண்டான் ஹரிச்சந்திரனானவன் கும்பிட்டு நமஸ்கரித்தான் உடம்புடனே நமஸ்கரித்தான் ஹரிச்சந்திரன் மனைவி மக்களை அழைத்து அப்படியே காசி விஸ்வநாதரை அழைத்து அவரை
சேர்வு செய்து விட்டு அப்படி அந்த வசந்த மண்டபத்திலே வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான். அவ்வளவுதான் கேட்டான் நட்சத்திரம் ஐயனே. ஹரிச்சந்திரா ஐயா ஹரிச்சந்திரா, இந்த கஷ்டம் உனக்கு வேண்டுமா? வேண்டுமாப்பா. எதற்காக வேண்டும்? எதுக்கு வேண்டும்? ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம்ல. ஒரு வார்த்தை உன் நாவிலிருந்து சொல்லிவிட்டால் போதும், நாடு நீ மறுபடியும் பெற்று விடலாம். ஆமா, இந்த கஷ்டம் உனக்கு தேவையா ஹரிச்சந்திரா? நீ பட்ட கடனுக்காக நானும் பின்னாலே வாரனே. எனக்கும் கஷ்டமா இருக்கு. அதனால் ஹரிச்சந்திரா இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்பா. சொல்லுகிறான். ஆமா, அப்பொழுதுதான் சொல்கிறான், ஐயா நான் சொன்ன சொல் தவறாத, என் உயிர் போனாலும் தவிர இன்று ஒரு நாள் இருக்கிறது, முடிந்தால் 41 நாள் ஆகிவிடும். விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கக்கூடிய பொன்பொருளை எந்த விதமாகவும் நான் தருகிறேன் ஐயா. அதற்கு அந்த காசி விஸ்வநாதர் நமக்கு விடுவார் இல்லையா? அப்படி ஓரமா உட்கார்ந்து சரி அந்த ஹரிச்சந்திரனானவன் சொல்லுகிறான், அழுதுகிறான். அப்படி அந்த மன்னனானவன் காசி விஸ்வநாதர் நினைத்து முத்து போல் கண்ணீரைத்தான். முத்து போல் கண்ணீரைத்தான். விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொடுத்தான். வீரபாகு சாமானியத்திலே தன்னைத்தானே விளைக்கூடிய அறிவிப்பாக கொடுத்தான் பணத்தை. காசி திரு மையானத்திலே சுடுகுலையாகவே காத்து வருகிறார். யார் வருகிறார்? அந்த ஹரிச்சந்திரனானவன் அந்த மையான அந்த ஹரிச்சந்திரன் அந்த காசி திரு அந்த மையானத்தில் அந்த Ah
உந்தன் பேரு ஆசானோ இந்த முத்து என்ன உன்னுடைய அவன் மகனைத்தானே அவன் தீர்த்தம் கொண்டு அவன் ஆந்தளித்து ரோகிதாசனை அவன் பிறவி செய்தான் அவன் கட்டையிலே பிறந்ததானே ஆண்டவன் அழிக்க வரும்